திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே வெளவனாற்றில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. அதனை சரி செய்யும் பணிகளில் விவசாயிகள் களமிறங்கியுள்ளனர். இது தொடர்பாக அங்கிருந்து எமது செய்தியாளர் மகேஸ்வரன் அளித்த தகவல்களை பார்க்கலாம். தொடரும் பருவமழையினால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் 3 லட்சம் ஏக்கருக்கு மேலான நெல் பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன. திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலே ஆறுகளில் உடைப்பு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் வளவனாரில் பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட உடைப்பினால் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி ஒன்றியத்துக்குட்பட்ட பல்லாயிரம் ஏக்கர் நிலங்கள் நெற்பயிர் வெள்ளத்திலே மூழ்கி இருக்கின்றது. 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ள நீரால் சூழப்பட்டிருக்கின்றன. வளவனாற்றில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்வதற்காக மேலமருதூர், குன்னலூர், கடம்ப வளாகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இந்த கிராம மக்கள் விவசாயிகள் தாமாகவே முன்வந்து கடந்த 4 நாட்களாக இந்த உடைப்பை சரி செய்து கொண்டு வருகிறார்கள். பொதுப்பணித்துறை அலுவலர்களுடைய ஒத்துழைப்போடு மண் மூட்டைகளை கொண்டும் படகுகள் மூலமாக மண் மூட்டைகளை கட்டிக்கொண்டு உடைப்பை சரி செய்து கொண்டு வருகிறார்கள். இன்னும் ஓரிரு தினங்களில் இது சரி செய்து விடாமல் சொல்கிறார்கள். ஆண்டுதோறும் இதுபோல உடைப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் இழப்பீடு கேட்டு நிற்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நிரந்தர தீர்வாக வளவனாற்றை முழுமையாக தூர்வாரி 2 கரைகளையும் பலப்படுத்தி விவசாயிகளையும் விவசாய நிலங்களையும் காப்பாற்றி தர வேண்டும் என்பதே இப்பகுதி விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த வேண்டுகோளாக இருக்கு. ஒளிப்பதிவாளர் சுரேஷ்குமாருடன் ஜோ மகேஸ்வரன், நியூஸ் 7 தமிழ், திருவாரூர் மாவட்டம், திருத்துறைப்பூண்டி. ஆற்றில் ஏற்பட்டுள்ள உடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் தெரிவித்துள்ள கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். குன்னலூர் கிராமத்தை சார்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் அடைச்சிக்கிட்டு இருக்கோம். இது சம்பளத்தை எதிர்பார்க்காம பொதுமக்களே அடைக்கிறோம். பொதுப்பணித்துறையினுடைய உதவியில் சாக்கு, மணல், போட்டு அனைத்து வசதிகளையும் பொதுப்பணித்துறை அமைச்சு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நெல்லிக்கு ஒரு 10 நாள் அந்த வேலை மூட்டை பிடிச்சி போட்டில் உணர்ந்து அடிக்கிட்டு இருக்கோம். இந்த வளவனாறுனால எங்களுக்கு பல கணக்கான ஏக்கர் இப்போ விவசாயம் பாதிப்படைஞ்சு போயிடுது. இந்த கரை 15-20 வருஷமாச்சு இந்த கரை சீர்திருத்தம் பண்ணி இந்த தூர்வார் பணியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் எங்களுக்கு இப்போ 15 கிராமம் தண்ணி உள்ள இருக்கிறது. இது வரைக்கும் ஒரு 5000 மூட்டை போட்டிருக்கோம் சார். இன்னும் ஒரு 3000 மூட்டை போடுறது மாதிரி இருக்கும். இன்னும் 1 இல்லைன்னா 2 நாளில் நாங்கள் நிரந்தரமாக அதை அடைச்சிருவோம் சார்.